ஓம் நம சிவாய சிவாய நமக சிவி 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026 சஷ்டி திதியுடன் கூடி வருகின்ற திங்கட்கிழமை. பொதுவாக திங்கட்கிழமை என்பது மௌன விரதம், மௌன சக்திகள் கொண்டாடுவதற்கு நல்ல நாள். எதையும் மௌனமாக இருந்து சாதிக்கின்றவர்கள் நாம் பார்த்திருப்போம். ஒரு சில பெரியவர்கள், குறிப்பாக பெரிய மகான்கள் கூட மௌன விரதம் இருந்தது உண்டு. இன்னும் மௌனமாக இருந்து பல ஆயிரம் வருடம் தபோ நிலையில் தான் இருக்கின்றார்கள். எந்த சித்தனும் மகானும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதே கிடையாது. ஒரு துளி பேசினாலும் அதில் பல கோடி தேவதா சக்தியில் வெளியே வந்து உலகுக்கு நன்மை பயக்கும் ஒரு செய்தியை மட்டும்தான் சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே சுமார் 50 வருடத்திற்கு முன்பாக அநேகமாக பலர் பரிகார விதமாக மௌன விரதத்தை மேற்கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நமது அகஸ்திய விஜயம் அடியார்கள் மட்டும் கண்டிப்பாக திங்கட்கிழமையும் ஏகாதசியும், திங்கட்கிழமையும் சஷ்டியும், இப்படி திங்கட்கிழமை வரும் நாளெல்லாம் மௌன விரதத்திற்கு ஏற்ற நாளாக அதை மௌனமாக இருந்து தனது தபோ வலிமையை, விரதத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், மௌனம் என்றால் வாய் பேசாமல் மட்டும் அல்ல, அதாவது மனதையும் அடக்கி மௌன சக்திகள் கூடும் இந்த நாளிலே மனசையும் ஒருமுகப்படுத்தி தேவையற்ற பார்வையை கூட வைத்துக்கொள்ள மாட்டார்கள், எண்ணங்களை கூட கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்படி தன்னை மறந்த நிலை, அதுதான் யோக வழிபாடு, யோக அபியாசம். இதுதான் தபோ வலிமையை வெளிக்கொண்டு வந்து நம்மை மேல்நிலைக்கு கொண்டு வரும். இப்படி இன்று திங்கட்கிழமை மௌன சக்திகளுக்கு மிக மிக ஏற்ற நாள், சஷ்டியுடன் வருகிறது. இப்படி சஷ்டி விரத தன்மையும் சேர்ந்து வருவது நமக்கு பெரும் பாக்கியம். இப்படி நல்ல வாய்ப்புகள் இப்படித்தான் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சதா சர்வ காலமும் இறை காரியங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. ஏதாவது அந்த நேரம்தான் அவசரமாக பேச வேண்டிய நேரம் வரும். இப்படி மௌன விரத நாளிலே சில இறைநாமங்களை மனதுக்குள்ளே ஜெயிப்பது, வேற எந்த சிந்தனையும் பார்வையும் சிதறாமல் இருப்பதற்கு இப்பொழுதே பழகிக் கொள்ளுங்கள். அதாவது சில பேர் மௌன விரதம் இருக்கும்போது அவளுக்கு கண்டிப்பாக பசி என்பது வராது. பசி என்பது நமது பேச்சினாலும் நமது உடல் உழைப்பினாலும் உடல் ஆரோக்கியத்தை முன்னிட்டு நமக்கு உடல் உறுப்புகள் இயங்க ஆரம்பித்து விடுகின்றது. இப்படி பல வருடங்கள் நீர் கூட அருந்தாமல் இருக்கின்ற தபோ வலிமை நிறைந்தவர்கள் இந்த சென்னை மாநகரத்தில் கூட இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான விரத சக்திகள் சேர்ந்து வரும் நாளிலே நீங்கள் விரதத்தை செய்தால் இந்த விரத சக்திகளும் பல கோடி மடங்காக அப்படியே வந்து அருள்பாலிக்கும். இப்படி விரதத்திலும் பல வகைகள் உண்டு. மௌன விரதம் என்பது மௌனத்தால் ஆன்ம சக்திகளை நன்கு விருத்தி செய்து கொள்வது, தவத்தால் யோகத்தால் விரத சக்திகளை வானில் இருந்து பெறுவது, உள்ளே உறைந்து இருக்கும் விரத சக்திகளை முன்னுக்கு கொண்டு வந்து அதை விருத்தி செய்து கொள்வது என்பதாக நமது முன்னையே பதிந்திருக்கும் பல ஆன்ம சக்திகளை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த விரதங்கள் உதவும். இதை பற்றி நமது வாத்தியார் பல முறை தேன் துளிகள் அமுத தாரைகள் என்று குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி திங்கள் கிழமையும் சஷ்டி விரத நாளும் சேர்ந்து வருவது மௌன சக்திகள் குறிப்பாக கர்ப்பம் தரித்த பெண்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்தால் குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல தெய்வீக சக்தியை பெற்று பிறந்தவுடனும் அந்த குழந்தைகள் உலகம் புகழும் அற்புதமான உன்னதமான குழந்தைகளாக இருக்கும். அப்படி தான்
இது தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும். தான் கர்ப்பமடைந்திருக்கும் போது தேவையற்ற பேச்சுக்களையோ சண்டைகளையோ ஒம்புகளையோ ஒரு சிறிய பொருள்களை கூட கீழே தரையில் டமார் என்று போட மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் சண்டை என்பது எந்த நேரத்திலும் வாய் தகராறு, மனசுக்குள்ளேயே பொறுமருது, இப்படியெல்லாம் இருக்கும் தாய்க்கு பிறக்கின்ற குழந்தை ஒரு காலத்தில் சொல்வார்கள் தாயை போல் பிள்ளை. அந்த மாதிரி தாய் செய்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அந்த பிள்ளை அவதாரம் எடுக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 6 மாதம் கர்ப்பம் ஆகிவிட்டால் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து இறை நாமங்களையும் சங்கீர்த்தனை இறை வழிபாடு தான தர்மங்கள் நல்லதையே மட்டும் சொல்லி சொல்லி பேசி பூஜை புனஸ்காரங்கள் ஸ்லோகங்கள் இப்படி மகாபாரதம் ராமாயண கதைகளை வாய்விட்டு கேட்பதும் பல உபன்யாசங்களுக்கு சென்று வருவதும் நாம சங்கீர்த்தனம் கேட்பதும் அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஆரோக்கிய வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஞான வளர்ச்சியுடன் அந்த குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இல்லை என்றால் பொதுவாக ஏனோ தானோ என்று பிறக்கும் குழந்தைகளுக்குத்தான் இப்பொழுது நாம் பரிகாரம் ஜாதகம் தூக்கிக்கொண்டு ஓடுறோம். ஒரு காலத்திலே பல இடங்களிலே வாய் பேசாத தாய்மார்கள் குழந்தை பெற்று எடுத்தார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஊமை என்று சொல்ல வேண்டாம். அந்த தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் இன்று உலகம் புகழும் உத்தமர்களாக இருக்கின்றார்கள். காரணம், அவருடைய பேச்சு இல்லாத ஒரு குறை இருந்தாலும் அவர்கள் பேச்சினால் எந்த குற்றத்தையும் செய்து இழைக்கவில்லை. அவனே ஊமப்பைய, அவளே ஊமச்சி, இப்படியெல்லாம் சொல்வது கிடையாது. அதில் பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கிறது. மௌன விரதத்தை போல ஒரு விரதம் மனதை அடக்குகின்ற முதல் முறையே மௌனம். இதுதான் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும், அதாவது பின் ட்ராப் சைலண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கின்றமே, அந்த மாதிரி பல பேர் சேர்ந்து ஒரு குரு முன்னிலையிலே இருக்கும் பொழுது எல்லோருடைய மனதையும் எண்ணங்களையும் அப்படியே ஒரு மகான், ஒரு சித்தன் அடக்கி பிடித்து கொண்டு அத்தனை பேருக்கும் நல்லதை தனது தபோ வலிமையால் ஊட்டி வருகின்றார். அப்படித்தான் நமது வாத்தியார் நமக்கு செய்து காட்டியுள்ளார் என்பதை இங்கே நினைவுபடுத்த வேண்டும் என்கின்ற உண்மையான குரு பக்தி என்று கூட சொல்லலாம். எங்களுக்கு ஒரு ஆசை, இப்படி மௌன சக்திகள் கூடும் இந்த சஷ்டி திதி நாளிலே இனிமேல் எல்லோருக்கும் மூட்டு வலி, கால் வலி, தடுக்கி விழுவது, கால் ஒடிவது, இப்படிப்பட்ட நிலையில் எத்தனையோ பேர் மிக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுதும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு சஷ்டி, அதுவும் தேய்பிறை சஷ்டியிலே புதிய காலணிகளை வாங்கி மனமாற ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து தொலையினுமே தயவு செய்து நினைக்காதீர்கள். இப்படி காலணி கொடுப்பதால் பெரும் அதிர்ஷ்டங்கள் தானாக வரும். நாம் அலைந்து திரிந்து ஓடி தேடி கிடைக்க வேண்டிய பொருட்கள் அலையாமல் வந்து சேரும். மேலும் கால் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல நிவாரணமும் தரும். இதையும் தானத்தினாலும் தர்மத்தினாலும் நாம் முழுமையாக பெற முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்படி சஷ்டி விரதம் வயிற்றுப்பகுதியிலே உள்ள நாடி, அதாவது நாள நாடிகளுக்கு மிக மிக அற்புதமான ஆன்ம பலத்தை நன்கு பெற்றுத்தரும் நல்ல நாள். இப்படி திங்கட்கிழமை என்று அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளிலுமே குறைந்தது 1 மணி நேரம் யாருடனும் பேசாமல் விடியற்காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பே எழுந்து உங்களுடைய சொந்த வேலைகளை இறை நினைவோடு செய்து வாருங்கள். இப்படி நல்வகையிலே மௌன விரதம், எதையும் எதிர்பாராமல் கண்களை மூடி ஜெபித்து இருத்தல், எதையும் உண்ணாவிரதம் போன்றவற்றை பூண்டு வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமையில் கண்டிப்பாக ஒரு கடுகளவாவது மாசிக்காய் வாயில் அடக்கி வைத்து கொள்ளுங்கள். இது வாய் குற்றம் சொல் குற்றம் வராமல் பாதுகாக்கும். நீங்கள் சொல்கின்ற வார்த்தை ஒரு ஆசீர்வாதம், நீ நல்லா இருந்தால் அவங்க நன்றாக இருப்பார்கள். திட்டிவிட்டாக்க அவங்க கெட்டுப்பிடுவாங்க. திட்டினால் அது பலிக்காது. மேலும் உடல் ஆரோக்கியம் தருகின்ற மாசு மறுவற்ற காயே மாசிக்காய், இதை பற்றி நமது ஆன்மீக
பொக்கிஷமான அகஸ்திய விஜயத்திலே நமது வாத்தியார் பல ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டு அதை செய்தும் காட்டி வந்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வாய் மூடிய நிலையிலான மௌனத்தின் போது உள்ளே பல எண்ணங்கள் பரிமாறப்படுவதை, உள் வாய்க்குள் பேச்சுக்கள் நிகழ்வதை நீங்களே நன்கு உணர்ந்து கொள்ளலாம். மனசுக்குள்ள என்னென்னமோ என்ன ஓடும், இவற்றையெல்லாம் அடக்குவது மிக மிக. வாயை மூடிட்டப்பா, ஆனால் உள் மனசு எண்ணம் அலப்பாயுது. அந்த ஊர், அந்த காரியம், அந்தந்த என்னென்னமோ நடத்த நமக்கு இந்த கலியுகத்துக்கு என்னென்னமோ தேவைகள், ஆசைகள், மன விரோதங்கள் அவையெல்லாம் நமக்கு ஓடும். அதையும் நாம் அடக்க கற்றுக்கொள்ள ஒரு குரு வேண்டும். ஆனால் உள்ளுக்குள்ளும் வாய்மொழிகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் வெளிவாய் மூலம் மௌன விரதத்தை கடைபிடித்தால் தான் புரிய வரும். மௌன விரதத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடித்து விடலாம். இப்படி வெறுமனே பேசாது இருப்பது மௌன விரதம் ஆகாது என்பது ஆகும். மௌன விரதத்தை எவ்வாறு முறையாக கடைபிடித்தல் வேண்டும் என்பதும் தெரிய வரும். இப்படி மௌன விரதம் என்பது சப்த சக்திகளுக்கு முற்றும் முரணானது. சத்தங்கள் வருதில்ல, அந்த சக்திகளுக்கு நேர் எதிர்மறையானது. இது வேறு, அது வேறு, இப்படி என்று எண்ணாதீர்கள். சப்தம் என்பது நாம் காதுகளால் தான் கேட்க வேண்டும் என்று கிடையாது. நம் காதுகளுக்கு அப்பாற்பட்ட மனித காதுகளால் கேட்கவே முடியாத சப்தங்கள் அநேக கோடி உண்டு. வண்டுகள், பூச்சிகள், மண்புழு இனங்கள் போன்றவை யாவும் பேசிக்கொண்டே இருக்கின்றது. இப்படி வாய்மொழிகளை நம்மால் கேட்கவா முடிகின்றது? அது பேசுகின்ற புழு பூச்சிகள் பேச கேட்க முடியுதா என்று யோசித்து பாருங்கள். நன்றாக நம்மை அடக்கி பார்த்தால் அந்த புழுக்கள் பேசுவது நன்றாக தெரியும். அந்த செடி, கொடி, இலைகள், வண்டுகள் பேசுவது நன்றாக தெரியும். மேலும் நம் கண் காதுகளால் பார்க்க கேட்க முடியாத சப்தங்கள் நிறைய உண்டு என்பதை விஞ்ஞானமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று சஷ்டி திதி கூடும் திங்கள் தினமானது மௌன விரத சஷ்டியாம்ச திதி சக்தி நாளாக அமைவது நமக்கு இறைவன் கொடுத்த பெரும் வரம். சப்த சக்தி நாளாகும் இது துலங்குகிறது. மௌனமும் சப்தமும் சங்கமமாகும் இடம் மனம் ஒன்று தான் என்பதை உணர்விக்கும் சங்கம சக்திகளும் இன்று அற்புதமாக நிறவி பரிணமிக்கின்றன. இவையெல்லாம் லௌகீகமாக நடப்பு வாழ்க்கை முறைக்கு எந்த விதத்தில் பயனாகும்? இங்கேதான் ஒரு கேள்வி. மௌன சக்திகள் கூடும் சஷ்டி திதியிலே நமது வாத்தியார் அருளிய தேன் துளி ஒன்றை சொல்கிறோம். இந்த நாளிலே சிறிதேனும் மௌன விரதம் பூண்டு இந்த விரதத்திலே உங்கள் உள்ளுள் ஓடுகின்ற, அதாவது மனசுக்குள்ளே ஓடுகின்ற வாய்மொழிகளை நீங்களே உங்களுக்குள் கேட்டு 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 உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு எவ்வாறு உள் வாய்மொழிகள் பேசப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பல நோய்களுடன், பண கஷ்டங்களுடனும், குடும்ப பிரச்சனைகளுடனும், அலுவலக துன்பங்களுடனும் வாழ்கின்ற மனிதனுக்கு இந்த விளக்கங்கள் எப்படி பயனாகும்? அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட விரத சக்திகளைத்தான் சராசரி மனிதனுக்கு நன்கு மனோபலத்தையும் மனோ வைராக்கியத்தையும் மனதிடத்தையும் அளிக்க வல்லது ஆகும். மேலும் ஒரு மனிதன் தன்னைத்தானே நன்றாக தெரிந்து கொண்டால்தான் எந்த துன்பத்தையும் சமாளிக்க வல்ல மனோதிடத்தை பெற முடியும். இல்லையெனில் வீண் விரக்தியும் அடப்போய டிசப்பாயின்மெண்ட் வாழ்வை முடித்து கொள்ளும் அவல எண்ணமும் தான் தோன்றும். ஆகவே ஒரு மனிதன் நன்கு நிலையாக மனோதிடத்துடன் இருப்பதற்கு இந்த மௌன விரத சக்திகள் நன்கு துணை புரியும். திங்கள் தோறும் சந்திர சக்திகள் தல வழிபாடு பிள்ளைகளுக்கு மிகவும் அத்தியாவசியமானது ஆகும். சஷ்டி திதி கூடும் திங்கள் பாலச்சந்திர விநாயகர் பாலதண்டாயுதபாணி தரிசனம் செய்வதும் விசேஷமான பலனை தரும். திங்கள் தோறும் பசுக்களுடனும் மற்றும் பிராணிகளுடனும் தாவரங்களுடனும் எண்களோடும் மனமொழியால் உரையாட இப்பொழுதே ஆரம்பிங்கள். அது பேசலை, போக போக போக
உங்கள் வீட்டில் வளர்த்த கிளி எப்படி பேசுமோ அதுபோல் அவைகள் ஒன்று பேசுவதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவை நீங்கள் பேசுவதை நன்றாக புரிந்து கொள்வதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு பசுமாட்டை வான்னா வருதை எப்படி உங்களுடைய சத்தத்தை அதை கேட்டுக்கிட்டு அப்போ நான் வரேன் அப்படி சொன்னதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, ஓரிதழ் தாமரை என்கின்ற ஒரு அற்புத மூலிகை இருக்கிறது. அதுபோல ஒருமித்த குவிய வைக்கும் ஆன்ம சக்தி கொண்டது திங்களும் சஷ்டி திதியும் கூடும் இந்த நாளிலே ஓரிதழ் தாமரை, அதுடன் தியான வழிபாடு, நமது வாத்தியார் அவருடைய தேன் துளிகள் ஒவ்வொரு நாளை பொறுத்து ஒரு நாளில் 3-4 முறை மனக்காரகனாகிய இந்த சந்திரமூர்த்தி அருளும் சந்திரகோரை நேரம் வந்தமையக்கூடும். பிற நட்சத்திர திதி யோக அம்சங்களை பொறுத்து ஒவ்வொரு சந்திரகோரையிலும் கிட்டும் மனோ வைராக்கிய, மனோசக்தி, மனோ தியானம், மனோபலம், மனசித்தி, மனயோக சக்திகள் அமைந்து வருகிறது. 6 ஓரிதழ் தாமரைகளை, அந்த தாமரைகளை கொண்டு 5 முனைகளை கொண்ட நட்சத்திர வடிவமாக அமைத்து நடுவில் ஒரு ஓரிதழ் தாமரையை 6வதாக வைத்து முழு தாமரை மலரை கொண்டு இந்த நட்சத்திர வடிவை மேலும் அலங்கரித்து இதன் முன் தர்ப்பைப்பாயில் அமர்ந்து இந்த நட்சத்திர புஷ்ப வடிவை அவ்வப்போது கண்களால் பார்த்து மனசுக்குள் படம் பிடித்து கொண்டு திறந்த கண்காட்சி பூர்வ வகை தியான, அப்படி தியான மாற்றிடம் தியானம் செய்ய வேண்டும். இதனைத்தான் கமலக்கண் என்பார்கள். பெருமாளுக்கு கமலக்கண்ணன் என்ற பெயர் உண்டல்லவா? எப்போது இந்த நட்சத்திர வடிவை நீங்கள் முழுமையாக மனசுக்குள் காண முடிகிறதோ அப்போது தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும். குறைந்தது 24 நிமிடம், ஒரு நாழிகை நேரமெனும் இதை செய்யுங்கள். மனதில் முழுமையாக இந்த நட்சத்திர வடிவை பெற முடியவில்லை என்றால் தியான நிலையை தினமும் பயில வேண்டும் என உணர வேண்டும். மனக்குழப்பங்கள் வரும் நாளிலே சந்திரகோரை நேரத்தில், ஒவ்வொரு நாளும் வரும் சந்திரகோரை நேரத்தில் இதனை கடைபிடிக்க வேண்டும். கையில் பஞ்சாங்கம் வைத்து கொள்ளுங்கள். ஓரிதழ் தாமரை கிட்டாவிடில் ஓரிதழ் தாமரை பஸ்மத்தை பொடி செய்ய வைத்து அதை பொடியை வைத்து இதையே நட்சத்திர வடிவில் கோலம் வரைந்து இதன் நுனிகளில் மேற்கண்ட வகையில் முழு தாமரை மலர்களை வைத்து அலங்கரித்து தியானம் புரிதல் வேண்டும். இப்படி படம் அனுப்புகிறோம். இப்படி சப்தமி திதி திங்கட்கிழமையை பற்றி பிறகு பார்ப்போம். இன்று மௌன விரதம் இருங்கள். காரியமெல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய மௌன தேவதைகள், மௌன ராகங்கள் உங்களுடன் பேசும். எல்லா தெய்வங்களும் உங்களுடன் பேசும். எந்த உயிரினங்களும், அதாவது நடமாடும் உயிரினங்களும், ஏன் மரம் செடி கொடிகள் அத்தனையும் உங்களுடன் உரையாட ஆரம்பித்து விடும். அப்பொழுது உலகில் எது தேவை என்பதை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். நீங்களே மகானாக மாறுவதற்கான முதல் படிப்பு இதுதான். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.